போன வீடியோவில் ஒரு சீடிங் மிஷின் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். திஸ் இஸ் ஜெய் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான வீடியோ போடுவேன், மறக்காத பாருங்கள். இந்த மிஷின் எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ஹியூமன் கையால் தள்ளிட்டு போகிற அளவுக்கு தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம டிராக்டரில் ஆல்ட்ரேஷன் பண்ணி ரன் பண்ணுறோம். இந்த பாக்ஸில் நம்ம சீட் கொட்டிக்கணும். சீட் குறைய கீழே போயிட்டு இருக்கும் கிராவிட்டி ஃபோர்ஸில். கரெக்டாக பாட்டமில் ஒரு கியர் ஒன்று இருக்கும். அந்த கியரை சுற்றி சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும். ஹோல்ஸ் சீடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த கியர் மாற்றிக்கணும். அந்த ஹோல்ஸில் சீடு உட்காந்து கியர் ரொட்டேட் ஆகக்குள்ளே பாட்டமில் போகக்குள்ளே தானாக சீடு கீழே விழும். கீழே விழக்குள்ளே மிஷினை சுற்றி ஒரு 12 கிளி மூக்கு மாதிரி இருக்கும். அதில் ஒரு சீடாக உள்ளே விழும். அந்த மூக்கை என்ன பண்ணும், மண்ணுக்குள்ளே போகக்குள்ள ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகும். அது எப்படின்னா, அந்த மூக்கில் ஒரு லிவர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது கீழே பாட்டமில் போகக்குள்ள ஒரு பேரிங்கில் டச் ஆகி அது ஓப்பன் ஆகி தானாக க்ளோஸ் ஆகக்குள்ளே அட் அ டைமில் அந்த சீடுமே உள்ளே போயிட்டு க்ளோஸ் ஆகும். இதில் என்ன ஒன்றுனா, நம்ம பொறுமையாக ட்ரை பண்ணால் மட்டும்தான் அந்த சீடு கீழே போயிட்டு மேலே கரெக்டாக க்ளோஸ் ஆகும். நம்ம வேகமாக போனோம்னா சீடு உழறதுக்குள்ளே தானாகவே நமக்கு க்ளோஸ் ஆகிக்கும். இந்த ஹோல்ஸ்னால் க்ளோஸ் பண்ணுறதுக்காக நம்ம பின்னாடி ஒரு செட்டப் ஒன்று பண்ணியிருக்கோம். இந்த மண்ணை நிறவிட்டு வர்ற மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்கோம். இப்போ மோஸ்ட்லி எங்கள் ஊர் சைடில் எல்லாருமே இதை வச்சு தான் சீட் பண்ணுறாங்க. ரொம்ப கம்மியாக ஒரு 50 சென்ட் 1 ஏக்கர் இருக்கிறவங்க எல்லாருமே இதை வச்சியே, இந்த மிஷின் வச்சியே கையால் தள்ளியே இவங்க சீட் பண்ணிக்கிறாங்க.